எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பிளானிங். ஓகேவா? இந்த பிளானிங் டாபிக் தான் வந்து கன்டினியூஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பெரிய டாபிக்னால ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் பார்த்துருவோம். எவ்வளோக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே பார்த்துருவோம். ஓகேவா? நீங்கள் ஒரு கிளான்ஸ் போயிருங்க. PDF வெப்சைட்டில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வெப்சைட்டில் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருங்க இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? TPP, ஓகே, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். TTPங்கிறது ஒரு சென்ட்ரல் பிளான். ஓகே, இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மானிட்டர் பண்ண. எதை மானிட்டர் பண்ணன்னு சொன்னாங்கன்னா 5 இயர் பிளானிங்கை வந்து மானிட்டர் பண்ண. பிளானிங் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, மக்களை போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்து மானிட்டர் பண்ண தான் இந்த TPPங்கிற பிளான், அதாவது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது வந்து 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபிஃப்த்து ஃபைவ் இயர் பிளான் அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இது ஜூலை 1975. அதே மாதிரி இது பிரைமரி எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ப்ராவர்ட்டி எராடிகேஷன், அதாவது ப்ராவர்ட்டியை வந்து வறுமையை வந்து ஒழிக்கணும். ரூரலில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபேமிலியோட வெல்ஃபேரை இம்ப்ரூவ் பண்ணணும். என்விரான்மெண்டலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைரக்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. டைரக்ட் அட்டாக் ஆன் ரூரல் பாவர்ட்டியை வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணி இப்போ அந்த ப்ராவர்ட்டி இல்லாமல் ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பேசிஸ் எதுனா கரீபி ஹட்டோங்கிறது 6th 5 இயர் பிளான்ல இருந்து அதோட பேசிஸாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா TTP 86, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் 82 86 ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 119 ஐட்டம்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? 20 குரூப்ஸாக மாற்றி 119 ஐட்டம்ஸாக மாற்றிருக்காங்க. அதில் 54 ஐட்டம்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மதிப்பிடக்கூடியவை. அதாவது 66 என்னென்னா அது தடையாக இருக்கும். ஃபிசிக்கலி எதெல்லாம் தடையாக இருக்குது ஒரு பிளானிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடிய. அதே மாதிரி 20 என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 20 மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 119 ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஏஜென்சி, லிட்டரலி இந்த மானிட்டரிங் ஏஜென்சி, அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் வந்து இப்போ வந்து இதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு கரண்ட்டாக. ஓகேவா? அப்புறம் வந்து 2015, அதாவது 2015 வந்து இந்த வந்து MOSPI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல, இது வந்து TPPயை வந்து இது பண்ண சொன்னாங்க. ஓகேவா? அவுட்லிவிடுங்கிற மாதிரி இது பண்ண சொன்னாங்க. பட் வந்து PMO, அதாவது பிரதமருக்கு கீழே இருக்க அந்த இது வந்து மறுபடியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்டர் மினிஸ்டரியல் குரூப்பாக மாற்றினாங்க. ஓகேவா? இன்டர் மினிஸ்டரியல் குரூப் மூலமாக அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அது நிதி ஆயோக்கில் வந்து இணைச்சிட்டாங்க. 50 சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கும், அதை வந்து 30 மாற்றிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ். MP லேட்ஸ்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்கலில் MP, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்களா, எம்பிக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க, ஒரு ஃபண்டு ஒதுக்கிட்டு அவங்க வந்து டைரெக்டாக லோக்கல் டெவலப்மெண்ட், அதாவது வில்லேஜ் லெவலில் டெவலப்மெண்ட் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல அவங்க டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க டைரெக்டாக. அதுதான் இது. ஓகே, இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா December 23, 1993 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அதோட ஃபண்டிங் வந்து 1993 5 இப்போ ஒரு MPக்கு 5 லட்சம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி April 2011 பார்த்தீங்கன்னா 5 கோடி, ஒரு வருஷத்துக்கு 5 கோடிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் மெக்கானிசம். ஓகே, ரோல் ஆஃப் MP இன்வால்விங் த கிரியேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கம்யூனிட்டி அசட், அதாவது ஃபிக்ஸ்டு கம்யூனிட்டி அசட், அதாவது லோக்கலுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, லோக்கலுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து லிட்ரலி வந்து அதை வந்து ஃபிக்ஸ்டு கம்யூனிட்டி அசட்ஸ் அப்படின்னா சமூக சொத்துக்களை வந்து உருவாக்க, சமூகத்தில் வந்து என்னென்ன தேவைங்கிறத அதை ப்ராப்பராக உருவாக்குறது தான். ஓகேவா? அதே மாதிரி ரிவைஸ்டு கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகென்சினா ஓவரால் ரிவிஷன் டு இம்ப்ரூவ் மானிட்டரிங் அண்ட் ரிவ்யூ. ஓகேவா? ஓவரால் ரிவிஷன் டு இம்ப்ரூவ்
மானிட்டர் பண்ணுறது அண்டு ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கிரிட்டிசிசம், மிஸ்மேனேஜ்மெண்ட், அதான் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு மிஸ்அப்ரோசியேஷன்ஸ் ஆர் நான் யூட்டிலைசேஷன் பர்டிகுலர்லி இன் பேக்வேர்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, பொதுவாக அந்த பேக்வேர்ட் ஸ்டேட்ஸில் என்ன ஆகுதுன்னா வந்து ஃபண்டு மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆகுது. அப்படின்னா போதுமான ஃபண்டு வந்து நான் கொடுக்குற ஃபண்டு வந்து மக்களை போய் அடையலைங்கிறாங்க. அதுதான் நடக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் வித் பிஆர்ஐ, பஞ்சாயத்து இருக்குல்ல, லோக்கல் பாடி ரெப்ரசன்ட் பஞ்சாயத்து தான் ஆஃபர் டிமாண்ட் ஸ்கீம் பி ஸ்கிராப்டு ஆர்கிங் இன்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் வித். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நிதியை வந்து நேரடியாக உள்ளாட்சி அமைப்பையே வழங்க பரிந்துரைக்கின்றாங்க. ஓகேவா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து லோக்கல் பாடிஸை வந்து அடையிறதுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகவே கான்ஃப்ளிக்டாகவே போயிட்டுருக்கு. ஓகேவா? பஞ்சாயத்தை வந்து டைரெக்டாக வந்து டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங் மூலமாக இது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மல்டி லெவல் பிளானிங் பார்த்தீங்க, எம்எல்பி பார்த்தீங்கன்னா எம்எல்பி இது வந்து 1980s கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 5 tiers ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளானிங் சொல்கிறாங்க. இது 5 tiers ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன குறிக்கிறாங்கன்னா, அதாவது சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், பிளாக் லெவலில், வில்லேஜ் லெவலில், இதே மாதிரி எல்லா லெவல்லையும் வந்து தனித்தனியாக கொடுத்து அதுக்கேற்றாப்புல வந்து பிளானை மானிட்டர் பண்ணுறது, பிளானை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இதான் எங்களோட வேலையாக இருந்துச்சு. அதாச்சும் இந்த எம்எல்பி, அதாவது மல்டி லெவல் பிளானிங்கிறது அதோட வேலையாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இது வில்லேஜ் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5th ஸ்டார்டாலும் லோக்கல் லெவல்னு இருக்கும். லோக்கல் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லேஜ் லெவலில் எடுப்பாங்க, அப்புறம் ஹில் ஏரியா எடுப்பாங்க, அப்புறம் ட்ரைபல் ஏரியா எடுப்பாங்க. ஓகேவா? ஃபெயிலியர் ஆஃப் த எம்எல்பி, இதோட ஃபெயிலியர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாட்டாக இருக்காமல் பாட்டம் அப்ரோச்சாக இல்லாமல் இது மாதிரி பாட்டாக மேலே இருந்து இருக்கிறதுனால இதோட ஃபெயிலியர் அதனாலேயே ஹேப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஃபினான்சியல் டிபெண்டன்சி, அதாவது ஸ்டேட்லேயும் லோக்கல் பாடிஸ்லேயும் வந்து ஃபண்டு வந்து போதுமான அளவுக்கு இல்லை, அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், அதாவது லோக்கல் பாடிஸ் அண்ட் நோ லீகல் ஸ்டாண்டிங்ஸ் வந்து லோக்கல் பாடிஸ் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வே டு டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம், சென்ட்ரலைசேஷன் அப்ரோச்சாக இருக்கக்கூடாது. டீசென்ட்ரலைசேஷன் பண்ணால் தான் ஸ்டேட்டுக்கான முக்கியத்துவம் கிடைக்கும், வில்லேஜுக்கான முக்கியத்துவம் கிடைக்கும். எது வில்லேஜுக்கு தேவை, எது லோக்கலுக்கு தேவை, எது ஸ்டேட்டுக்கு தேவைங்கிற மாதிரி தான் ஸ்கீம்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம். டீசென்ட்ரலைசேஷனாக இருக்கணும். சென்ட்ரல் அப்ரோச்சாக இருந்தால் சென்ட்ரல்லேருந்து கொடுக்கக்கூடிய டாப் பாட்டம், அதாவது டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்கும். அது வந்து போதுமான அளவு மக்களை போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா தெரியலை. அதனால டீசென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அதனால வந்து டீசென்ட்ரலைசேஷன், த கவர்மெண்ட் ரிலேஸ் த டெவலப்மெண்ட் சேலஞ்ச் ஒன் வுட் நாட் பி அச்சீவ்டு வித் இட். அதாவது கவர்மெண்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷன் இல்லாமல் பிளானிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பிளானிங் வுட் நாட் பி அச்சீவ்டு வித்தவுட் டீசென்ட்ரலைசேஷன். அதான் டீசென்ட்ரலைசேஷன் இல்லாமல் பிளானிங் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதேமாதிரி கான்ஸ்டியூஷனல் ஷிஃப்ட் என்னென்னா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். 73rd 74th அமெண்ட்மெண்ட் அப்ரோச் நமக்கு தெரியும். 11th and 12th ஷெடியூல் பிஎம், அதாவது பஞ்சாயத்து ராஜும் முனிசிபாலிட்டி அந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுமாதிரி சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா இஸ் நோட்டட் ஃபார் அ பாத் பிரேக்கிங் ஒர்க் இன் லோக்கல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சக்ஸஸ் கேரளா வந்து பாத் பிரேக்கிங்காக இருக்காங்க லோக்கல் பாடி பிளானிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்சிஷன் டு த நிதி ஆயோக் மாடல். ஓகேவா? நிதி ஆயோக் மாடல் வந்து டிரான்சிஷன் ஆனது, அதோட அப்ரோச் கேட்குறேன். அதோட அப்ரோச்சை பற்றி பார்ப்போம். நியூ ஓரியன்டேஷன் ஆஃப் நிதி ஆயோக் எது கொண்டு வந்திருப்பாங்க? நிதி ஆயோக் என்ன பண்ணும்? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்கும்ல, ஆனால் நிதி ஆயோக் அப்படி இருக்காது, பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அதனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷனும் அதிகமாக இருக்கும், காம்படிட்டிவ் ஃபெடரலைசேஷன் அதிகமாக இருக்கும். ரேங்கிங் மெத்தடில் வந்து ஸ்டேட்டை வந்து பிரிப்பாங்க. ஸோ ரேங்கிங் மெத்தடில் பிரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாதிரி பப்ளிக் செக்டருக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பீப்புளையும் டைரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க.
அதுமாதிரி எத்தோஸ், அதாவது உணர்வுகளோட உணர்வுகளோட ஸ்கீம்ஸ்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்கீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதையும் தாண்டி இன்டகிரேட்டட் பிளானிங், அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு பிளானிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி கோஆப்ரேட்டிவ் ஃபார்மேஷன் நம்ம பார்த்தது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது என்னென்னா எம்பவரிங் ஸ்டேட்ஸு. பொதுவாகவே டீசென்ட்ரலைசேஷன் வந்து டெமோக்ராட்டிக் ஷிஃப்ட்டு, அதாவது டெமோக்ரஸி மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டெமோக்ரஸி ஷிஃப்ட் ஆகிருக்கும். எக்கனாமிக்கும் வந்து மாறி இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த எக்கானமி இல்லை, நம்ம 21st செஞ்சுரிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்கானமி இல்லை. அதுமாதிரி குளோபலைசேஷன் ஆகிட்டோம். நம்ம 1991 அப்புறம் அந்த எல்பிஜி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்பவே இனோவேட் ஆகி குளோபலைசேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டோம். டெக்னாலஜியும் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, டெக்னாலஜியும் மாறிடுச்சு. ஸோ வந்து ஒவ்வொரு ரீசனுக்காக இதை வந்து கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ரீசனுக்காக இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி டேக்ஸ் டெவாலியூஷன் வந்து டேக்ஸ் வந்து 42% வந்து சென்ட்ரல் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பட் லிபரல் ஃபண்டிங், அதாவது தாராளமாக வந்து லோன்ஸை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டியில் வந்து ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்டுக்கும் ரெவன்யூ கிடைக்கும், அதேமாதிரி சென்ட்ரலுக்கும் ஜிஎஸ்டி ரெவன்யூ கிடைக்கும். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. ஸோ அதுவும் கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து உஜ்வால் டிஸ்கவுண்ட் அசூரன்ஸ் யோஜனான்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 2017. அது எதுக்குன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான டிஸ்ட்ரிபியூஷனை வந்து சென்ட்ரலில் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நாடிட்டு இருக்க வேண்டாம், ஒவ்வொரு தடவையும் அதை வந்து கேட்டுட்டு இருக்க வேண்டாம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன், இது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பிளானிங் கமிஷன் அண்ட் த ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் செட்டப் பாடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. பிளானிங் கமிஷனு, என்டிசி இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேவா? கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, அது கான்ஸ்டியூஷனில் வராது. எது பிளானிங்கு, என்டிசி அந்த மாதிரி இது. பட் ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. அதேமாதிரி லிமிட்டேஷன் வந்து இதுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. என்னென்ன லிமிட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ரெவன்யூ வந்தது கேபிட்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்ல, அதை வந்து டிட்டர்மினேட் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு வந்து இது கொடுக்கலை, லிட்டரலி வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலை. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் காரணமாக நிறைய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி பிளானிங் கமிஷனுக்கு அப்படி கொடுக்கல. பிளானிங் கமிஷனுக்கு வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணுச்சு. பிளானிங் கமிஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுச்சுன்னா, இதுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்டு சின்ஸ் மோஸ்ட் கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஒர்க் டிபெண்ட், எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பிளானிங் கமிஷனில் தான் ரெக்கமெண்டேஷனில் தான் நடந்துச்சு. ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன், அதனால ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு இது மாதிரி இருந்தது, ஒரு அது வெளியே தெரியாத மாதிரி இருந்தது. பிளானிங் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் தான் எல்லா டெவலப்மெண்ட்டும் நடந்துச்சுங்கிறாங்க. அப்புறம் ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்பு, பிளானிங் கமிஷன் எப்படி வந்து போத் பாடிஸோட ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இண்டிபெண்ட் பாடி ஆகணும் பிளானிங் கமிஷனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலைங்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். த ஷிஃப்ட் இன் த 1990s. ஓகே, இது 1990ஸ்க்கு அப்புறம் என்ன ஷிஃப்ட் கொண்டு வந்தாங்க? எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த நம்ம சொல்லணும்ல, பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, அந்த 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க லோக்கல் லெவலில். அதே மாதிரி நேஷ்னல் கவர்னன்ஸ் ஃபோர்ஸ் ஸ்டேட்டோட நீட்ஸ் என்னென்னு தேவை, அது அந்த தேவைக்கு ஏற்றாப்புல நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து இதாக இருக்கும், நேஷ்னல் கவர்னன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி 10th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அல்டர்னேட்டிவ் மெத்தட் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் வியா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக எப்படி வந்து அல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நியூ செக்டாரல் நீட்ஸு, அர்ஜென்ட் ரெக்மெண்ட்ஸ் ஃபார் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸு, அக்ரிகல்ச்சர் க்ரோத்ஸ், டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் மூலமாக, அக்ரிகல்ச்சர் க்ரோத் மூலமாக, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன் மூலமாக எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்சியல் அண்ட் பிளானிங் எப்படி வந்து எக்கானமியை வந்து
இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். வாட்டர் செட் ஏரியா. ஓகே, 2002ல் ஃபார்மல் பிரிட்ஜ் கிரியேட், அதாவது ஃபார்மல் பிரிட்ஜ் பிட்வீன் 2 கமிஷன், அதாவது 2 இதுக்கும் வந்து ஃபார்மல் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கொலாபரேட்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொலாபரேட்டர் ரோல், அப்புறம் ஓவர்லேப்பிங் மெம்பர்ஷிப்பு, அப்புறம் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதில் என்னென்னா பிளானிங் கமிஷன் வந்து கொலாபரேட் பண்ணிக்கணும், ஃபினான்ஸ் கமிஷனை கொலாபரேட் பண்ணி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா, ஏ மெம்பர் ஆஃப் த பிளானிங் கமிஷன் வாஸ் பிளானிங் கமிஷனோட மெம்பர் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அப்போ தான் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஐடியாலஜி வந்து ப்ராப்பராக இருக்கும். 2 கமிஷனோட ஐடியாலஜி ப்ராப்பராக இருக்கும் போது கனெக்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி ஃபிஸ்கல் ஃபெடரலைசேஷன் வைல் கிரிட்டிசைஸ் saw this as an infringement on the constitutional body, the government defended it is necessary step for modern fiscal federation. இப்போ இருக்க மாடல் ஃபிஸ்கல் ஃபெடரலைசேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா ரெவன்யூ வந்து மக்கள் எக்ஸ்பெண்டிச்சரோட ரெவன்யூ அதிகமாக இருந்தால் தான் அடுத்தால மக்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும். ஓகேவா, எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கணும், அதே போல் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூவில் நம்ம கெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் வந்து இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலைசேஷனுக்கு இதை வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ லெஜிஸ்லேட்டிவ் மைல் ஸ்டோன் பார்த்திங்கன்னா FRBM, அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, அது வந்து மார்க்கெட் பாரோயிங் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தவுட் ப்ரியார் சென்ட்ரல் permission, provide they possess their own state fiscal responsibility, booster anatomy state. ஓகேவா, அதாவது பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் பாரோவிங்ஸ் ஃபார் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், மார்க்கெட் பாரோவிங் வந்து பண்ணுச்சு பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தவுட் ப்ரியார் சென்ட்ரல் பர்மிஷன் இல்லாமல். ஓகேவா, அதுதான் முக்கியம். ஸ்டேட்டுக்கு என்ன நீடுன்னு தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரல் பர்மிஷன் எல்லாமே மார்க்கெட் பாரோவிங் வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணுச்சு. ஓகேவா, பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணுச்சு, அதாவது பிளானுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுச்சு. சென்ட்ரல் பிளானிங், அதாவது வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல். ஓகேவா, அதை வந்து ஸ்டேட்டே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதேமாதிரி டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்னா பேட்டு, ஜிஎஸ்டி. ஓகேவா, வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன எப்படி ஸ்டேட்டுக்காக கொண்டு வந்து டு இன்க்ரீஸ் தேர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், அதாவது ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேட்டுங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வேட்டில் வந்து ஸ்டேட் தான் வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். ஸ்டேட் தான் வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணும் வேட்டில். ஸோ அது வந்து வேட்டு வந்து ஸ்டேட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டியும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு வந்து போதுமான அளவு ஸ்டேட்டுக்கும் கமிஷன் கிடைக்கிற மாதிரி. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நியூ எரா நிதி ஆயோக் வெர்சஸ் ஃபைனான்ஸ் கமிஷன். அதாவது இப்போ இருக்க ஜனவரி 2015 த ஸ்ட்ரக்சரல் டென்ஷன் பிளானிங் கமிஷனுக்கும் ஃபினான்ஸ் கமிஷனும் ஆஸ் எண்டட் பை நிதி ஆயோக்னால இது ரெண்டுமே எண்டட், அதாவது முடிவடைஞ்சு, ரெண்டுமே வந்து முடக்கப்பட்டது. அதாவது ரெண்டுமே வந்து முடிவுக்கு வந்தது. எதனால? நிதி ஆயோக்குங்கிற ஒரு புதிய கமிஷன்னால். ஓகேவா, ஜனவரி 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நோ ஃபண்ட் அலோகேஷன் அன்லைக் த பிசி, அதாவது நிதி ஆயோக் வந்து எந்த ஃபண்டும் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டஸ் நாட் அலோகேட் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் எஃபெக்டான ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா, எந்த இதுவுமே ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டேட்ஸ் ஆஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஓகேவா, ஃபண்ட்ஸு வந்து அவங்க தான் ஃபண்டு ஒதுக்க மாட்டாங்க, பட் அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டராகவே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, சென்ட்ரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பேஜ் பாருங்கள். அகாடமிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசியும் வந்து, அதாவது பிளானிங் கமிஷனும் ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து மேஜர் கேஸாக வந்து அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது தான் வந்து ஃப்யூச்சர் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து மேஜர் கேஸாக இருக்குது, வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு பிசியும்
பிசியும் எஃப்சியும், அதாவது பிளானிங் கமிஷனும் ஃபினான்ஸ் கமிஷனும் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதை வச்சு தான் வந்து ஃப்யூச்சர் பாலிசி மேக்கர்ஸ் வந்து பேலன்ஸ்டு பாலிசியை வந்து க்ரியேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க சொல்கிறாங்க. ஓகே, அகாடமிக்காக இது சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் இந்தியன் பிளானிங். ஓகே, இது என்னென்னா இந்தியன் எக்கானமியில் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து இருந்தாலுமே அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த செஞ்சுரியில் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ண வந்து ஃபெயில்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். பட் இப்போ வந்து மாடர்ன் எக்கானமியில் அப்படி கிடையாது. சீக்கிரமாகவே அந்த என்னென்ன தப்பு இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த ஃப்ளாஸ் தப்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அது என்னென்னா பார்ப்போம். லேக்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் இன் பிளானிங். ஓகேவா. தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கோலை நோக்கியே போகிறாங்க. லாங் டேர்ம் கோலை நோக்கி போனால் தான் எக்கானமியில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுக்காக வந்து கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அது என்ன, ரங்கராஜன் கமிஷன். ஓகேவா. ரங்கராஜன் கமிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது எதுக்குன்னா பேன் இந்தியா நோடல் டேட்டா பாடி, எல்லா இதையுமே வந்து அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ரங்கராஜன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இது வந்து ரிவ்யூ பண்ணும். அதே பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்கில் வந்து இது வந்து இதோட பங்கையும் அளிக்கும். ஓகேவா. அதேமாதிரி ஃபெயிலியர் அண்ட் ப்ரொமோட்டிங் பேலன்ஸ்டு க்ரோத் எக்கானமியை வந்து கிரியேட் பண்ண வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது பாலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் வந்து பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயும் இருக்குது. எக்கானமி நீடுக்கு பொறுத்து அது அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எக்கானமி நீடை பொறுத்து அது அமைய மாட்டேங்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இண்டிகேட்டிவ் பிளானிங், அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து தேவைப்படுது. இண்டிகேட்டிவ் பிளானிங், இம்பரேட்டிவ் இண்டிகேட்டிவ் தெரியும் நமக்கு. இண்டிகேட்டிவ் பிளானிங், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணும். இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து டெவலப்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. பட் அதுதான் பண்ணணுங்கிறாங்க. ஓகே. அப்புறம் அடுத்தது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டு நேச்சர் ஆஃப் பிளானிங். அதாவது டீசென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேவா. கண்ட்ரியோட க்ரோத்துக்கு டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்கவே கூடாது. வில்லேஜ் லெவல், லோக்கல் லெவலில் இருந்து தான் போகணும். பாட்டம் அப் அப்ரோச்சாக தான் இருக்கணும். அப்போ தான் டீசென்ட்ரலைசேஷன் ரொம்பவே முக்கியம். பட் ஹைலி சென்ட்ரலைசேஷன் வந்து பிளானிங்கில் இருந்ததுனால அது வந்து பாதிக்கப்பட்டது. அதனால தான் நிறைய இது கொண்டு வந்திருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்லேயே பஞ்சாயத்து ராஜ் 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிலாம் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 10th பிளானில் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லாப் சைடட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. லாப் சைடுனால் ஒரு தலைபட்சமாக இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் க்ரோத்தை வந்து நோக்கி இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியை நோக்கியே இருப்பாங்க. ஓகேவா. இப்போது இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கியே இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு மட்டுமே வந்து போதுமான அளவு ஃபண்டை இது பண்ணுறதும் அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும். அது ரொம்பவே முக்கியங்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஒரு நிமிஷம் கைஸ். எக்ஸசிவ் எம்பசைஸ் ஆன் பிஎஸ்சி. ஓகே, எக்ஸசிவ் எம்பசைஸ் ஆன் பிஎஸ்சிங்கிறது பொதுத்துறை வந்து அதிகப்படியாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது பொதுத்துறைக்கு. ஓகேவா. ப்ரைவேட் மார்க்கெட் தான் வந்து அதிகப்படியாக நம்ம பொதுத்துறைக்கு முக்கியம் கொடுத்து தான் வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து ஒரு ஜாப்லெஸ் க்ரோத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். லிட்டரலி நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம சர்வீஸ் செக்டாருக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, டெவலப் ஆகலை. அதனால வந்து ஜாப்லெஸ் எக்கானமியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1991 வந்து அதை வந்து மார்க்கெட் பேஸ்டு ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வந்துச்சு. ப்ரைவேட் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணிச்சு. அதனால வந்து அது வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகேவா. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. பிஎஸ்சியோவே நம்பியிருக்கு, பப்ளிக் செக்டார் யூனியனே வந்து பொதுத்துறையே ஓவராக நம்பி இருக்கனால அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓவர் சைடட் பை இண்டஸ்ட்ரி. ஓகேவா. அக்ரிகல்ச்சர் அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஓவர் ஷேடோடு பை இண்டஸ்ட்ரி. அப்படின்னா
ரேபிட் இண்டஸ்ட்ரியேஷன் வந்து அண்ட் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் PSU லெட் டு த ஸ்கேர்சிட்டி ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் செக்டர். இண்டஸ்ட்ரியேஷன் வந்து அதிகம் பண்ணாங்க. ஓகேவா, அது வந்து லிட்ரலி வந்து இண்டஸ்ட்ரியேஷனுக்கு வந்து அதிகமாக ஃபண்டு ஒதுக்குனது வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுச்சு. எதனாலனா வந்து இண்டஸ்ட்ரியேஷன் வந்து கிரியேட் ஆக அதுக்கு தேவையான வந்து கேபிட்டல் கூட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு இப்போ ரா மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் போய் இதாகும். பட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பேர் நம்பி இருந்தாங்க. 58% பேர் நம்பி இருந்தாலுமே அது கொடுக்கக்கூடிய GDP கேட்டிங்கன்னா 19% தான். அது வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. ஓகேவா, அது வந்து ஒரு பெரிய ஃப்ளான்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்காக 10th நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுக்காக 10th 5-year பிளான்லேயும் வந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் பாலிசி. ஓகேவா, அதாவது லிட்ரலி வந்து என்ன பிரச்சனைனா ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் பாலிசினா லொக்கேஷன் வந்து ரிலேட்டட் மார்க்கெட் கிட்ட, அதாச்சும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து தகுந்தாப்பில், டிரான்ஸ்போர்ட் வந்து எளிதாக, மார்க்கெட்டும் பக்கத்தில், இதெல்லாம் வந்து இருக்கணும். பட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரீசன்னால எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணும் நோக்கத்தில் எங்கெங்கேயோ இண்டஸ்ட்ரியை வந்து லொக்கேட் பண்ணுறது வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கிடைக்காம அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாவை வந்து க்ரியேட் பண்ணி விடுறது. ஓகேவா, அதுதான் பார்க்குறோம். அப்புறம் வந்து ராங் ஃபினான்சியல் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரிசோர்ஸஸ் மொபிலைசேஷன், அதாவது கேபிட்டல் குட்ஸு, கேபிட்டல் இன்டென்சிவ் PSU, கேபிட்டல் இன்டென்சிவாக இல்லாமல் கேபிட்டல் இன்டென்சிவ் PSUவாக இல்லாமல் பப்ளிக் செக்டார்லாம் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் குட்ஸை தான் வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் தான் அதிக கவனம் செலுத்தணும். அதுதான் நம்ம எக்கானமி டெவலப்மெண்ட் GDPக்கு வந்து க்ரோத்தை அளிக்கும். ஆனால் இவங்க வந்து டேக்ஸ் ரிலேட்டட் எக்கானமியாகவே இருந்தாங்க. பேங்க் நேஷனலைசேஷன் பண்ணி அந்த டேக்ஸ் ரிலேட்டட் அங்கேயே ரிலே ஆனாங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணிச்சு. ஓகேவா, ஸோ வந்து போஸ்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃபினான்சியல் செக்டார் ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலிட்டிசியேஷன்ஸ் ஆஃப் த பிளானிங் ப்ராசஸ். ஓகே, இதுவும் அதே தான். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாதிரி, அதாவது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு தகுந்தாப்பில் வந்து பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. எக்கனாமிக் நீட்ஸுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எக்கனாமியில் என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு பிளானிங் இருந்துச்சா, அதுக்கு தேவையான பிளானிங் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன். அது வந்து பொலிட்டிஷியன்ஸ் கையில் தான் இருந்துச்சு. அதே ஒரு பெரிய ஃப்ளாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது எக்கனாமிக் சர்வே 2014 வந்து அதை நோட் பண்ணியிருக்கு. அந்த கிரிட்டிக்கல் டிசிஷன் வந்து எடுக்கிறதுல வந்து அது டிலே பண்ணியிருக்கு. ஃபெடரல் ஃபிக்ஷன் வந்து டிலே பண்ணியிருக்கு. ஓகேவா, சில டிசிஷன் எடுக்கிறது வந்து மேஜரான டிசிஷன் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னால இது வந்து ரொம்பவே டிலே பண்ணுச்சு. அதனால் வந்து எக்கானமி வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் டே போடுறோம் நாங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி அடுத்த வீடியோ இப்போ இது பண்ணுறோம். ஓகேவா கைஸ், தேங்க்யூ கைஸ்.